Hi friends, இந்த வீடியோல OMG 355 மல்டிவேரியட் டேட்டா அனாலிசிஸ் இதில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே பார்ப்போம். ஸோ இதுவுமே சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்த டாப்பிக்லேருந்து தான் எடுத்திருக்கோம். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது சப்ஜெக்டில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும்னா வித் சப்ஜெக்ட் கோட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து நான் எவ்வளோ சீக்கிரம் போஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ யூனிட் 1 இன்ட்ரோடக்டரி பார்ட்டில் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு பேசிக்காக மல்டிவேரியட் டெக்னிக்ஸ், யூனிவேரியட், பைவேரியட் அண்ட் மல்டிவேரியட் டெக்னிக்ஸ் இருக்குது. இதை நீங்கள் கிளாரிஃபைடாக படிச்சுக்கணும். தென் கைட்லைன்ஸ் ஃபார் மல்டிவேரியட் அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன்ஸ். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை முடிச்சிட்டிங்க, இன்னும் கொஸ்டின்ஸ் நீங்கள் உங்களால் படிக்க முடியுன்ற கேசஸில் மட்டும் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மல்டிவேரியட் டெக்னிக்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். தென் செகண்ட் லெசன் ப்ரிப்பேரிங் ஃபார் மல்டிவேரியட் அனாலிசிஸ் தான் இது. ஸோ இதில் வந்து கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, தென் அப்ரோச்சஸ் ஃபார் டீலிங் வித் மிஸ்ஸிங் டேட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் ஃபைனலாக டெஸ்டிங் த அசம்ஷன்ஸ் ஆஃப் மல்டிவேரியட் அனாலிசிஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் செகண்ட் லெசனில் நீங்கள் ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணி படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ். தென் தேர்ட் லெசன் வந்து மல்டிபிள் நியர் ரெக்ரெஷன் அனாலிசிஸ், ஃபேக்டர் அனாலிசிஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு ரெண்டு டாபிக் நமக்கு சிலபஸில் இருக்குது. ஒன்று வந்து மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன் அனாலிசிஸ், தென் அப்ரோச்சஸ் டு ஃபேக்டர் அனாலிசிஸ். மோஸ்ட்டாக இது ரெண்டுத்துலேருந்து ஏதாவது ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுக்கு கூட நீங்கள் வந்து அப்ரோச்சஸ் டு ஃபேக்டர் அனாலிசிஸ் படிக்கும் போது இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸ், தென் வேலிடேஷன் ஆஃப் த மாடலும் படிக்க முடிஞ்சிச்சுன்னா படிச்சிருங்க. இதெல்லாம் தேர்ட் லெசனில் நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி படிக்க வேண்டியது. தென் ஃபோர்த் லெசன் லேட்டன் வேரியபிள் டெக்னிக்ஸ். இந்த லேட்டன் வேரியபிள் டெக்னிக்ஸில் அட்லீஸ்ட் இந்த 3 மாடலிங்குமே கம்பல்சரியாக முடிச்சிருக்கணும். ஸ்ட்ரக்சரல் ஈக்குவேஷன் மாடலிங், ஏன்னா நமக்கு 7 மார்க் 8 மார்க் சபார்டினேட் கொஸ்டின்ஸாக கேட்கறதுக்கு மோர் சான்சஸ் இருக்குது. ஸ்ட்ரக்சரல் ஈக்குவேஷன் மாடலிங், மீடியேஷன் மாடலிங், மாடரேஷன் மாடல்ஸ், இது மூணுத்தையுமே நீங்கள் ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணி படிக்கணும். தென் 5th யூனிட் பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ்டு மல்டிவேரியட் டெக்னிக்ஸ் தான் சாப்டர். ஸோ இதில் வந்து நீங்கள் மல்டிபிள் டிஸ்கிரிமினன்ட் அனாலிசிஸ், லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன், தென் கிளஸ்டர் அனாலிசிஸ், இந்த 3 டைப் ஆஃப் டெக்னிக்ஸையாவது அட்லீஸ்ட் படிச்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் ஆஃப் தீஸ் மல்டிபிள் வேரியன்ட் டேட்டா அனாலிசிஸ். ஸோ இவ்வளோ தான் இந்த சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நோட்ஸ் ஆர் வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க், டெலகிராம் லிங்க் வந்து சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அதில் நோட்ஸ் அவைலபிளாக இருந்துச்சா நானுமே ஷேர் பண்ணுறேன், இல்லை அதில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையுமே நீங்கள் கேட்கலாம். அவங்களுமே உங்களுக்கு நோட்ஸ் கிடச்சிச்சுன்னா அனுப்பி தருவாங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ.